நண்பருக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி ராஜன் ஓகேங்களா. இது வந்து ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஏதோ போர்டு சர்வீஸ் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட 44 புதுசு ஐசி வந்து புதுசு போர்டு வந்து புதுசாகவே இருக்குது. 2 ரூம் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டி லோ குவாலிட்டி கிடையாது, குவாலிட்டி ஹை குவாலிட்டி தான். அது மாதிரி இருக்குது, ஹை குவாலிட்டி இருக்குது. வேணும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். எஸ்டிகே மாடலில் மாஸ்பெட் ஐட்டம் போட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா குமார் போர்டு 24221 அந்த மாடலில் எஸ்டிகே மாடலில். இது என்ன ஃபால்ட் ஃபஸ்ட்டு லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணாமல் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாடல் வந்து 52001943 அந்த காம்போ இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனு கொடுத்துட்டேன் பாருங்கள், இப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த 52001943 இதெல்லாம் ஷார்ட் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த லைட் எரியும். இதை வந்து போர்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்துடலாம். அப்படி பார்த்தோம்னா கரெக்டாக அது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். நண்பர்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா குமார் போர்டு சர்வீஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்து உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். சீரியஸ் லைட் எதுவும் எரியல. சாங்ஸ் வைக்கிற பாருங்கள், ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் எதுவும் போகல பாருங்கள். இந்த எஸ்எம்டி ஸ்டிப்புக்கு போகிற எஸ்எம்டி, இந்த 3 எஸ்எம்டி மாற்றினேன். 3 எஸ்எம்டி மாற்றிட்டும் உங்களுக்கு அதே பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜீனர் இருக்கும். இந்த ஜீனர் டையோடு, இந்த ஜீனர் வந்து போயிடுச்சு. அதில் இருக்கிற டிரான்ஸ்டர் இந்த ஜீனர் 2 போனதில் என்னாச்சு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஹோல்டர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 4.2 அது மாதிரி வருது. வழக்கமாக பார்த்திங்கன்னா பேஸ் ஹோல்டரில் 0.5 தான் வரணும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இது பேஸ் ஹோல்டு இங்கே செலக்ட் பண்ணுற ஹோல்டு தான் அங்கே கடைசி எண்டு வரைக்கும் வரும். நம்ம இந்த இடத்துல கொடுக்குற ஹோல்டு தான், இந்த டிரான்ஸ்டரில் யூஸ் பண்ணி கொடுக்குற ஹோல்டு மட்டும் தான் கடைசி எண்டு வரைக்கும் வரும். இது வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும்னு என்னாச்சு, இது பேஸ் ஹோல்டு இங்கே மாறிடுச்சு. இதுதான் பேஸ் ஹோல்டு சென்டரு பாருங்கள். இதுக்கு 2 பின் பண்ணுறது. இதில் வந்து ஏதாவது மாறிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து வந்து பேஸ் ஹோல்டு நம்ம கொடுக்குறது ஏதாவது மாறினா கடைசி வரைக்கும் பேஸ் ஹோல்டு ட்ராவல் பண்ணும். இந்த இடத்துல மாறி போச்சு, இது போயிடுச்சு. அப்புறம் டோட்டலாக 3 மாற்றினேன். 3 மாற்றினதில் கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஜீனர் 2 போயிடுச்சு. அந்த ஜீனர் வந்து வேறு ஜீனர் போட்டால் செட் ஆகலை வழக்கமாக. அப்புறமா இந்த போர்டுக்கே இப்போ பழைய போர்டில் ஒன்று பார்த்து எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. மற்றபடி அந்த சின்ன ஒர்க் எதுவும் இல்லை. இது எஸ்எம்டி ஒர்க் மட்டும்தான். இப்போ ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணணுன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம்.